சண்டே மார்னிங் இன்றைக்கி நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு டால் கிச்சடி தான் பண்ண போகிறேன். ஸோ ஒரு குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அதில் ஜீரகம் போட்டிருக்கேன். இப்போது 1 கப் அரிசிக்கு 3/4 கப்பு பருப்பு இதை தண்ணியில் நனைய வைக்கணும். ஒரு 10 நிமிஷம் நனைய வச்சு அதை இதில் போடணும். குக்கரில் போட்டு அந்த எண்ணெயிலையும் அந்த ஜீரகத்துலேயும் லைட்டாக இப்படி வசக்கி எடுக்கணும். இந்த டால் கிச்சடி ரொம்ப நியூட்ரிஷியஸ். சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம், நம்ம வீட்டில் எல்லோரும் சாப்பிடலாம். ஸோ இது பொங்கலுக்கு பதிலாக கூட, இப்போ சண்டே ஆச்சுன்னா எல்லோரும் வெண்பொங்கல் சாப்பிடுவீங்க இல்லையா? ஸோ பொங்கலுக்கு பதிலாக, உளுந்தங்கஞ்சிக்கு பதிலாக இந்த டால் கிச்சடி சாப்பிடலாம். இதில் நிறைய ப்ரோட்டீன் இருக்கிறனால காலைல சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ஸோ இதை நல்லா கிண்டி விட்டாச்சு. இப்போது நான் தேவையான அளவு உப்பு போடுவேன், அப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி போடுவேன், அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு சாம்பார் பொடி, ஒரு 1/4 ஸ்பூன் சாம்பார் பொடி போடணும். போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நிறைய தண்ணி ஊற்றணும். பிகாஸ் இது நிறைய தண்ணி ஊற்றி வச்சா ரொம்ப தண்ணியாக அழகாக வாட்டரியாக டேஸ்ட்டாக வரும். பட் அதுக்குன்னு ரொம்ப வாட்டர் இருக்கக்கூடாது. இப்போ இந்த குக்கருக்கு நான் 75% அளவு தண்ணி வைப்பேன். ஸோ அப்படி தான். இந்த டால் கிச்சடி ரொம்ப சிம்பிளுங்க. இது பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு 15-20 மினிட்ஸ் கூட ஆகாது. இதில் 2 வெள்ளைப்பூடு கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இப்படி வெள்ளைப்பூடு போடுறனால எந்த கேஸ் ப்ராப்ளம், எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் உங்களுக்கு சரியாயிரும். இப்போ நான் சொன்ன மாதிரி கொஞ்சோண்டு சாம்பார் பொடி போட்டிருக்கேன். நான் நிறைய தண்ணி வச்சுருக்கேன், 75% 80% தண்ணி. தேவையான அளவு உப்பு. இதில் ஒரு பிஞ்ச் கீயும் போட்டுக்கலாம். கீ போட்டுக்கிட்டால் இன்னும் கொஞ்சம் ஹெல்தி. ஸோ சின்ன பிள்ளைங்களுக்கெலாம் கொடுத்தா நல்லாயிருக்கும். இந்த டால் கிச்சடி கூட தேங்காய் சட்னி சூப்பராக இருக்கும். பட் இன்றைக்கி நான் பூண்டு தக்காளி சட்னி வச்சேன் இந்த டால் கிச்சடி கூட. அது வேறு லெவலுங்க, சூப்பராக இருந்தது. ஸோ இப்போ இதை நல்லா நம்ம தேவையானதெல்லாம் போட்டு நான் இதில் ஒரு பல் பூண்டு போடுறேன். அப்புறம் இதை குக்கரை மூடி வைக்கிறேன். நான் இது மோஸ்ட்லி 4 to 5 விசில் வைப்பேன். ஒரு 15 மினிட்ஸ்லலாம் இது குக் ஆயிரும். நான் சொன்னேன் இல்லையா, இது குக்கிங் டைம் ஒரு 5 மினிட்ஸ் தான். அது ஆகுறதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் ஆகும். இப்போது நம்மளோட டெலிஷியஸான டால் கிச்சடி ரெடி வித் பூண்டு தக்காளி சட்னி.